ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்களோட ப்ளூ ஃப்ளேம் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மாப் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆஃப்லைன்லேயே கொஞ்சம் மாப் ஃபார்ம் கட்டுறதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். அங்கே ஒரு மலையில் வந்து காபிள் ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். வேறு லேடர்ஸும் ட்ராப்டர்ஸும் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே ஃபார்முக்கு மேலே வந்து ஸ்பான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஸ்லாபும் அப்படியே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு 2 பக்கெட் தேவை, ஏன்னா இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் பண்ணுறதுக்கு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அனிமல் ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபார்ம் கட்ட போகிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த பிளாக் தான், இதை சுற்றி அப்படியே கொஞ்சம் இந்த பிளாக்ஸ்லாம் வச்சுட்டு இங்கே அப்படியே 100 பிளாக் மேலே போகணும். 163வது லெவலுக்கு போகணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் மேலே வந்துட்டேன். லேடர்ஸும் அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அப்படியே ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கட்டிக்கலாம். இங்கே 2 இங்கே ஒன்று வச்சுட்டு 5 பிளாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். வந்து இதையும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், நான் வந்து ஹாப்பர் செஸ்ட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதனால் போய் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து செஸ்ட்டையும் ஹாப்பரையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 வேறு இங்கே 2 செஸ்ட்டு வேறு, அதுக்கு பின்னாடி 4 ஹாப்பரையும் வச்சுட்டா நம்மளோட ஸ்டோரேஜ் சிஸ்டம் முடிஞ்சுது. வேறு நம்மளுக்கு இந்த ஹாப்பர் மேலே வைக்கிறதுக்கு ஸ்லாப் தேவை, அதை வந்து இப்போ கிராஃப்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லாபு என்கிட்ட பிளான்ஸ் இருக்குது, அதை வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு கொஞ்சம் ஸ்லாப் கிராஃப்ட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு இன்னும் இங்கே ஒரு 20 பிளாக் மேலே போகணும். 20 லேயர் மேலே போயிட்டு அங்கே பிளாட்ஃபார்ம்லாம் கட்டணும். ஓகே, இப்போ வந்து நான் 20 லேயர் மேலே கட்டிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இப்போ வந்து 20 லேயர் மேலே கட்டியாச்சு. கார்னரில் மட்டும் பிளாக் ஒரு பிளாக் வச்சுட்டு மேலே 2 பிளாக்கு ஏற்றணும். அடுத்தது ஒவ்வொரு சைடும் 8 பிளாக் அப்படியே போகணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி எல்லாத்துக்கும் வைக்கணும். காபிள் ஸ்டோன் நான் எப்படியோ வீட்டில் போய் திருப்பி எடுத்துகிட்டு தான் வரப்போகிறேன். இப்போ வந்து இங்கே 2 இங்கே 4 பிளாக் வச்சுட்டு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இந்த பக்கம் கட்டிட்டு அடுத்து வந்து அந்த பக்கம் அதே மாதிரி எல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு அடுத்தது அதே மாதிரி எல்லா சைடும் வைக்கணும். இது இந்த எட்ஜில் வைக்கலை நான். இந்த 2 பிளாக்ஸையும் வச்சுட்டு எல்லா இதையும் ஃபில் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இப்போ வந்து இங்கே ஒரு இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் பண்ணியாச்சு, ஏன்னா எல்லா சைடும் இங்கே வாட்டர் வைக்கணும். எல்லா சைடும் வாட்டர் வச்சுட்டு இங்கே ஒரு எல்லா இதையும் பிளாட்ஃபார்ம் கட்டணும். இந்த இது வந்து நம்ம கடைசியில் வச்சுக்கலாம். அந்த இதுக்கு வைக்கணும். கடைசியாக இந்த இதை வந்து 2 பிளாக் வச்சுட்டு அடுத்து வந்து இதையும் ஓப்பன் இங்கே 2 பிளாக்ஸ் வச்சுட்டு இந்த அடுத்து வந்து இதை பிரேக் பண்ணி விட்டோன்னா இங்கேயும் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நான் ட்ராப்டர் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டாக் ட்ராப்டர் போதும், எல்லா இடத்துலையும் வச்சுருவோம். அப்படியே இங்கெல்லாம் வச்சுட்டு அடுத்து இதே மாதிரி இந்த சைடும் வச்சுக்கலாம்.
அடுத்து இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து எல்லா சைடும் வச்சுட்டு நான் வந்து அவங்கள பார்க்குறேன். கைஸ் இப்போ வந்து நம்ம எல்லா சைடும் வச்சாச்சு. இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் மட்டும் கட்டினா போதும். பிளாட்ஃபார்ம் கட்டிட்டு சைட்லலாம் வால்ஸ் வச்சுட்டு மேலே அப்படியே ஒரு ரூஃப் போட்டோன்னா முடிஞ்சிடும். இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதே மாதிரி இன்னொரு வேர்ல்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆகலை. இது ஒர்க் ஆகும் நம்புகிறேன். காபிள் ஸ்டோனு இந்த மீதி உள்ள இடத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படியே. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 4 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அடுத்த மாதம் எக்ஸாம் வருது. எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ் இப்போ வந்து நான் எல்லா இடத்துலையும் வச்சுட்டேன். மார்க்ஸ் ஸ்பான் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டார்ச் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம 3 பிளாக்ஸ் ஹைக்கு ஒரு வால் கட்டிடலாம் எல்லா சைடும். இப்போ வந்து அப்படியே வால்ஸ் பில்ட் பண்ணிட்டே போயிட்டுருப்போம். இது முடிச்சுட்டு அப்படியே ஒரு லேயர் மேலே அப்படியே ஒரு ரூஃப் கட்டிடலாம். இங்கே ஒரு பிளாக் இருக்குது, அதை வந்து இப்போ உடச்சி விட்டுடலாம். கைஸ் இப்போ வந்து நான் எல்லா இடத்துலையும் வால் வச்சுட்டேன். வந்து இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு இந்த பிளாக்கோட லெவலில் தான் நம்ம வந்து ரூஃப் கட்ட போகிறோம். ரூஃப் கட்டிட்டு அது மேலே வந்து ஸ்பான் ப்ரூஃப் பண்ணோம். ஏன்னா அதுக்கு மேலே ஸ்பான் டார்ச் வச்சோன்னா உள்ள ஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் மேலே ஸ்லாப் வச்சுட்டு ஸ்பான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரூஃப் போட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். கைஸ் இப்போ வந்து ரூஃபும் போட்டாச்சு. ஸ்லாபு அப்படியே நான் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை வச்சு நம்ம இப்போ அப்படியே இந்த இடத்துல மட்டும் ஸ்பான் ப்ரூஃப் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டில் போய்ட்டு ஸ்லாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஸ்பான் ப்ரூஃப் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கடைசி வரை ஒர்க் ஆகலைன்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்படியே வச்சுட்டே போவோம். இதே மாதிரி மேலேயும் ஸ்பான் ப்ரூஃப் பண்ணணும். நான் இது வரைக்கும் எல்லா வேலையிலையும் மாஃபார்ம் கட்டுவேன். அதில் வந்து வால்ஸ் வந்து 2 பிளாக் ஹைட்டு தான் இருக்கும். இதில் வந்து 3 இருக்குது. கைஸ் இப்போ வந்து ஒயலவர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து கீழே வச்சுருந்ததுனால 23 பிளாக்குங்கிறதுனால ஜாம்பி வில்லேஜர் மட்டும்தான் சர்வை பண்ணா மேலேருந்து கீழே வரும்போது. மற்ற மாப்ஸ்லாம் செத்துருச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் மேலே வந்து இந்த செஸ்ட்டு ஹாப்பர்லாம் மேலே கொஞ்சம் ஹைட் ஆக்கிட்டு அடுத்து வந்து இப்போது நல்லாவே ஒர்க் ஆகுது. கைஸ் இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு மைன்கிராஃப்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே.